யார் ஆசீர்வாதம் வாழ்க்கையை உண்மையிலேயே மாற்றுகிறது? ஒரு நாள் ஒரு பக்தர் பெரியவாறே கேட்டார், சுவாமி, நான் தினமும் கோவிலுக்கு போகிறேன், பிரார்த்தனை செய்கிறேன், ஆனால் வாழ்க்கை மட்டும் மாறவில்லையே ஏன்? அப்போது அவர் கண் மூடிக்கொண்டு மெதுவாக சொன்னார், நீ கடவுளின் ஆசீர்வாதத்தை தேடுற, ஆனா உன் வீட்டிலேயே இருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் நீங்க மறந்துட்டீங்க. அந்த வார்த்தை என்னன்னா, அதுதான் தாயின் ஆசீர்வாதம். இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்க. யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. தாயின் ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஒரு தாய், அவள் ஆசீர்வாதம் என்றால் என்ன? அது கையில் நீரூற்றி தரும் மந்திரம் அல்ல. அது கோவிலில் சொல்லப்படும் ஸ்லோகமும் அல்ல. அது உன் பசி பார்த்தது தன்னையே மறக்கும் ஒரு மனசு. உலகமே மறுத்தாலும் ஒரு மனசு மட்டும் மறக்காது. அதுதான் தாயின் மனசு. என் பிள்ளை நல்லா இருக்கணும். இந்த ஒரு எண்ணமே அவளுடைய ஜெபம். உண்மை வாழ்க்கை கதை. ஒரு சிறுவன் தினமும் வெளியே போய் தவறான பழக்கத்தில் விழுகிறான். அவன் தாய் தினமும் அழுகிறாள். என் பிள்ளை மாறமாட்டானா? ஒரு நாள் அவன் பெரிய பிரச்சனையில் சிக்குகிறான். அப்போது யாரோ கேட்கிறார்கள், உனக்கு யார் ஆசீர்வாதம் இருந்தது? அவன் சொல்கிறான், என் அம்மா மட்டும்தான். அந்த ஒரு வார்த்தை போதும். அவன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. மகாபிரிவாவின் உபதேசம். காஞ்சி மகாபிரிவா சொன்னது, தாயின் கண்ணீரில் தரையில் விழுந்தாலும் அது வீணாக போகாது. அது பிள்ளையின் விதியை மாற்றும் சக்தி கொண்டது. கடவுளின் ஆசீர்வாதம். கடவுளின் ஆசீர்வாதம் என்றால் என்ன? கடவுளின் ஆசீர்வாதம் என்றால் அது உடனே கிடைக்காது. அது ஒரு ப்ராசஸ். பொறுமை, கர்மம், நேரம், தர்மம். கடவுள் ஆசீர்வாதம் தருகிறார். ஆனால் அது சரியான நேரத்தில் மட்டுமே வரும். உதாரணம், நாம் விதை போட்ட உடனே மரம் வருமா? இல்லை. அதே மாதிரிதான் நாம் பிரார்த்தனை வளர வேண்டும். நம் மனசும் தயாராக வேண்டும். அப்போதுதான் கடவுளின் ஆசீர்வாதம் வேலை செய்கிறது. முக்கிய உண்மை, கடவுள் ஆசீர்வாதம் இல்லை என்றால் வாழ்க்கை முன்னேறாது. ஆனால் அது ஸ்லோ ப்ராசஸ். தாயின் ஆசீர்வாதம், கடவுளின் ஆசீர்வாதம் இரண்டும் வேறல்ல. ஆனால் செயல்படும் விதம் வேறு. தாயின் ஆசீர்வாதம் உடனடி அன்பு, நிபந்தனை இல்லாத பாசம், கண்ணீர் சக்தி, தினசரி புரொடெக்ஷன், இப்பவே காப்பாற்றும் சக்தி. கடவுளின் ஆசீர்வாதம் நீண்ட கால வளர்ச்சி, கர்மத்தை மாற்றும் சக்தி, வாழ்க்கை பாதையை மாற்றும் ஆன்மீக உயர்வு, வாழ்க்கையை சரியாக வடிவமைக்கும் சக்தி. உண்மை, தாயின் ஆசீர்வாதம் இல்லாமல் கடவுளின் ஆசீர்வாதம் புரியாது. கடவுளின் ஆசீர்வாதம் இல்லாமல் தாயின் ஆசீர்வாதம் முழுமை பெறாது. வாழ்க்கையில் நடக்கும் சிக்கல். நம்ம வாழ்க்கையில் சில நேரம் எல்லாம் இருந்தும் சந்தோஷம் இல்லை. ஏன்? தாயை கவனிக்காமல் கடவுளை மட்டும் தேடுகிறோம். சில பேர் கோவிலுக்கு போவாங்க, ஆனா வீட்டில் அம்மாவை காயப்படுத்துவாங்க. அப்போ அந்த பிரார்த்தனை முழுமை அடையுமா? உண்மை உபதேசம். ஒரு தாய் சிரிச்சா அந்த சிரிப்பில் ஒரு கடவுள் இருக்கிறாள். ஒரு தாய் அழுதா அந்த கண்ணீரில் ஒரு கர்மம் நகர்கிறது. மகாபெரிவா சொல்லும் வாழ்க்கை ரகசியம். காஞ்சி மகாபெரிவா சொன்னது, தாயை வணங்காதவன் கோவிலுக்கு சென்றாலும் பயனில்லை. அம்மாவின் மனசு சாந்தி அடைந்தால் அந்த வீட்டில் தெய்வம் குடிகொள்ளும். முக்கிய ரகசியம், தாயை சந்தோஷப்படுத்துவது. அதுவே முதல் பூஜை. அதுவே முதல் தர்மம். ஒரு நாள் கடவுள் கேட்கிறார், நீ என்னை தேடினாய், ஆனா உன் தாயை ஏன் மறந்தாய்? அந்த ஒரு கேள்வி
ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுகிறது. 2 ஆசீர்வாதமும் முக்கியம். தாயின் ஆசீர்வாதம் வாழ்க்கை பாதுகாப்பு. கடவுளின் ஆசீர்வாதம் வாழ்க்கை உயர்வு. ஆனால் உண்மையான ரகசியம் என்ன? தாயை மதித்தால் கடவுள் மகிழ்வார். தாயை கண்ணீரால் காயப்படுத்தி கடவுளை மலரால் அழைக்க முடியாது. நீங்கள் இதை பார்த்த பிறகு உங்கள் தாயை ஒருமுறை பார்த்து சொல்லுங்கள், நீதான் என் முதல் கடவுள். இந்த மாதிரி நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ராம் ராம் பெரிவா சரணம். ராம் ராம் பெரிவா சரணம். ராம் ராம் பெரிவா சரணம்.